சுனாபானா ஹை. ஆ, என்ன சுனாபானா 6 லட்சம் செலவு பண்ணி ஒண்ணு ஜெயிச்சிருக்காங்க. 6 லட்சம் ஆமா. ஜெயிச்சுட்டு போட்டு 6 லட்சம் செலவு ஈகோ டச் பண்ணாங்க. சோ அதான். 6 லட்சமா? ரெஜினா ஹலோ மதன். என்ன கதை ரெஜினா இது? 100 மில்லியன் பாப்புலாரிட்டி, டாப் 50 ரேங்க் லிஸ்ட்ல என்ன வந்து பண்றது? ஆல் ட்ரிகர் பண்ணாங்க. ஆல் டைம் டாப் 50 கலக்கிரியே தந்துரு கலக்கிரியே 50ல இருக்கு வெறியா. இப்ப இந்த இந்த இதையும் கடைசி நேரத்துல ஹெலிகாப்டர் விட்டு ஜெயிக்க போறியா இல்ல விட்டு கொடுத்துட்டியா? எது இப்போ போட்டிருக்குதா? இல்ல இல்ல ட்ரிகர் பண்ணாங்க. நான் 100 போயிட்டேன். அத வந்து பிரேக் பண்ணாங்கன்னா ஓகே அடுத்த பேட்டில் ஆடலாம். வேணாம். புரியல அது ஒரு புரியல ட்ரிகர் தான். தோத்துருவியா அப்போ? எனக்கு வேணாம் அது. ஏன்னா நான் வின் பண்ணிட்டேன் போதும். அதான் கேட்டேன். இந்த இந்த பேட்ல விட்டுருவியான்னு கேட்டேன். தோத்துருவேன். தோத்துருவியா? விட்டுருவேன். அது வேணாம். ஏன்? ம். எவ்வளவு செலவு பண்ண? உண்மையா போடணும்னு சொல்லு. நினைச்சா போட்டுருவேன். உண்மையான சொல்லு. எவ்வளவு 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 போட்ட? எவ்வளவு செலவு பண்ணீங்க? எவ்வளவு செலவு பண்ணீங்க? எவ்வளவு எவ்வளவு? 6 lakhs-ஆ? ம். 6 லட்சம் செலவு. ஈகோ டச் பண்ணாங்க. சோ அதான். 6 லட்சமா? ம். சொல்லுங்க ஏய் தானே. சூனப்பனா. என்ன சொல்லுங்கக்கா. சுனாபானா? ஹை. ஆ, என்ன சுனாபானா 6 லட்சம் செலவு பண்ணி ஒண்ணு ஜெயிச்சிருக்காங்க. 6 லட்சம் ஆமா. ஜெயிச்சுட்டு போட்டு ப்ரோ. சூனப்பனாவுக்குலாம் கமிஷன் அவ்வளவுதான். கமிஷனா? சுனாபானாக்கு இது கமிஷனா? அதெல்லாம் ஆமா. சொல்லக்கூடாது ப்ரோ. ஏடா தோத்து போய் கமிஷன் ஐயா. போறதுக்குல அவன் பாப்புலாரிட்டி போட்டது ஃப்ரெண்டு. சி ஓ போட்டது ஃப்ரெண்டு. அட பாவீங்களா, ஏன்டா நீங்களே அடிச்சுக்கிறீங்க? பிஜேபி கொண்டு போய் 6 லட்சத்தை விட்டுருக்கீங்க. சூனப்பனாவுக்கு எனக்கு பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல. சரி அதெல்லாம் ஓகே. 6 லட்ச ரூபா கொண்டு போய் பிஜேபியில விட்டுருக்கீங்க. இதுல இதுல ஏதாவது ஓ. ஆ அப்புறம் எனக்கே பெருமையா இருக்கு. கைத்தட்டுகள் பாராட்டுகள். இல்ல அது ஈகோ டச் பாப்புலாரிட்டினா பண்ணாங்களா? பாப்புலாரிட்டி அதனாலதான். பாப்புலாரிட்டினா என்னது? மக்களா பார்த்து போடுறது. நீங்களா போட்டுக்கிறீங்க. 2 பேரும் வேற இதுல என்ன ஃபைட் பண்றது? வேற போட்டுக்கிறீங்க. ஆனா நல்லா ஃபைட் எனக்கும் சூனப்பனாவுக்கும் ஃபைட் கிடையாது இதுல. சரி கூட ஓகே. இருக்கிறவங்க அப்படி பண்றாங்க. அதுக்குன்னு 6 லட்சமா? 6 லட்சம் இருந்துட்டு போகுது. 60 லட்சம் பரவாயில்ல போலயே. வெறியா இருக்கு. என்ன சூனாபானா இந்த ஃபைட் ஜெயிப்பியா இல்ல இதை விட்டு கொடுத்துருவியா? நானும் 6 லட்சம் ரூபாய் இதுக்கு கூட கொடுக்க போறேன். நான் அதுக்கு டொனேஷன் பண்ணிட்டு போயிட முடியாது. சரிடா நம்ம நடிக்காத. நீ அப்படி தான் 20 மில்லியன் போட்டா என்ன போடாத மாதிரி உருட்டு அப்படி ஒரு ஆயிரம். அதுதான் அதுதான். போட இவன் உடனே உடனே தியாகி ஆயிடுவான் அவன். டேய் அதான் ட்ரை பண்ணது. நார்மலாடா தியாகியா இருக்காங்கடா உடனே. சரி சொல்லு. இந்த பேட் இந்த ரசிகர்களுக்கு ஒரு இதுக்கு தீனி கொடுக்கறது தான் கேக்குறேன். இந்த பேட்ல என்ன ஜெயிப்பீங்களா இல்ல சமாதானமா போயிடுச்சா? சமாதானமா இல்ல போயிட்டீங்களா? இல்ல எனக்கும் சூனப்பனாவுக்கும் பிரச்சனை இல்ல. இது பேட்டில் வந்து நான் வின் பண்ணது ஒருத்தவங்க பேசினாங்க. அதுக்காக வின் பண்ணி காட்டினேன். இப்போ வந்து வின் பண்ணணும்னா இப்போ 1 மில்லியன் இல்ல 10 மில்லியன் போட்டு வின் பண்ணாங்கன்னா அது வந்து நான் ஏத்துக்கவே மாட்டேன். வின் பண்றான் அப்படின்னு நான் ஏத்துக்கவே மாட்டேன். நான் அங்க ஒண்ணு பதிச்சேன்ல 100 மில்லியன் போட்டு அது மாதிரி அவங்க வின் பண்ணாங்கன்னா ஓகே. ஓ அப்படின்னா லீடிங் நான் வந்து 100 போட்டி மில்லியன் போடுவேன். 100 மில்லியன் லீடிங் வச்சு ஜெயிக்கணும். ஆனா ஒரு அதுக்கு எக்ஸ்ட்ரா நான் ஓகே. அது எப்படி கணக்கு? அவங்க 100 இப்போ போட்டாங்கன்னா போன மேட்ச்ல நீ 300 T20 விளையாண்டு சிஎஸ்கேவும் ஆர்சிபி விளையாண்டு சிஎஸ்கே 201 ரன் அடிச்சு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த மேட்ச் அவங்க 150 ரன் அடிச்சு ஜெயிச்சா கூட உங்களை விட ஒரு ரன் அதிகம் தான் எனக்கு ஜெயிக்கிறது. வந்து என் கூட போட்டி போடுறவங்க எனக்கு ஈக்குவலா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு புரியல. உனக்கு ஈக்குவலா இருக்குன்னா உன்னை விட அதிகமா ஒன்னு எடுத்தா தானே ஜெயிச்ச கணக்கு. அது எப்படி 100 விட 100 மில்லியன் எடுத்தா? போன பேட்டில்ல வந்துட்டு அவ்வளவு போட்டேன். அப்ப நீ தேவையில்லாம நீ ஏன் தெரியுமா? அப்ப நீ ஏன்னா நீ ட்ரிகர் ஆகி அவங்க 100 கிட்ட நான் போட்டி போட்டு என்ன அப்படி பண்றது? இல்ல ரெஜினா. நீ 100 மில்லியன் போடுவாங்கன்னு நினைச்சு போட்ட. அவன் ஜகாவாகிட்டான். 6 லட்ச ரூபா 100 செலவு. மில்லியன் போடுவாங்கன்னு போடல. என்னால போட முடியும்னு நான் போட்டேன். அப்படி இல்ல. நீ நினைச்சு பாரு. இந்த கேள்விப்பட்டிருக்கியா? 5 லட்சம் 10 லட்சம் 12 லட்சம் 6 கோடி அப்படின்னு ஒண்ணு நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் வீடை வித்து நிலத்தை வித்து ஏழை கண்டு ஏழையாகி போயிருவாங்க.
கடைசியில அதுதான் ஜெயிச்சிருவாரு, அண்ணாமலை நடந்துச்சு. ஜெயிச்சிருவாரு, தெரியாதா அவனுக்கு? அந்த மாதிரி கடைசியில அதுதான். அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்காக பிளான் போட்டு ஒண்ணு சிக்க வச்சிட்டாங்களா என்ன? 6 லட்சம் ஜெயிக்க செலவு பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்தியாவிலே இது பயங்கரமான battle. முட்டாள்தனம் தெரியும். இது வேணா முட்டாள்தனமும் கூட எனக்கு தெரியும். பட் அந்த இடத்துல எனக்கு ஒரு அந்த ஈகோ அதுதான். வேற ஒண்ணும் இல்ல. சூப்பர் வெரி குட் வெரி குட். நான் ரொம்ப ரொம்ப பைத்தியக்காரத்தனமா தான் சரி, பண்ணேன் அந்த போட்டதுக்கு battle. எங்களுக்கு ஒரு 1 லட்சம் யூசி போட்டு இருந்தா உன் பேர் சொல்லி நாங்க ஒரு எக்ஸூட் வாங்கிட்டு ரெஜினா அக்கா வாழ்க, உங்களுக்கு ரெஜினா sponsor ஆன்ட்டி பண்ண ஆள் வாழ்க, இல்ல. ரெஜினா தங்கம் வாழ்கன்னு நாங்க வாழ்கன்னு போறதுக்கு பிஜிஎம்ல கொண்டு போய் காசு விட்டு போயிட்டேமா. சரி பரவாயில்ல, சந்தோஷம். நல்லா இருக்கு, ஆனா ஈகோ ஃபைட் ஈகோ. நல்லா இருக்கு. சரி போய் அடுத்த இந்த பேட்டில் யார் ஜெயிக்கன்னு பார்க்கலாம். நானும் பார்த்துட்டு டெய்லி நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் என்ன நடக்குதுன்னு. இந்த விடாத. பேட்டில் அவ்வளவுதான் விட்டேன். ஒரு விட்- பேட்டில் வின் பண்ணியாச்சா போதும். சரி ஓகே, அவனும் ஜெயிக்கிட்டோம். லெட் ஹிம் வின் ஒரு பேட்டில். அப்பதான் அவனுக்கு ஒன்னும் ஈக்குவலா இருக்கும். ஆனா எப்படி உங்களுக்கே திரும்பி போட்டாங்க தப்புன்னு அடுத்த இதுலயே? ஏது ஏன்னா அங்க யாருமே இல்ல. இவ்ளோ பாப்புலாரிட்டி போடுறதுக்கு அந்த டாப் 10ல யாருமே இல்ல. ஓகே. ஓ சூனா பண்ணா 20 போட்டுக்கிறதுனால சூனா பண்ணா வாகின்னு போட்டு விட்டாங்க. சரி ஓகே சூப்பர். சரி ஜாலியா தங்கச்சி கூட விளையாண்டுட்டு இருக்கியா இல்ல தங்கம் கூட உங்களோட அன்பு தங்கம் கூட விளையாண்டுட்டு இருக்கியா? தங்கச்சி இருக்கா? நிலான்னு உங்களுக்கு ஒரு பொண்ணு தெரியும் நினைக்கிறேன். கூப்பிடவா? அப்புறமேட்டு குட்டி பொண்ணு. சரி அப்புறமேட்டு ஓகே. சரி நீ போய் விளையாடு. ஆனா சூப்பர் பாராட்ட தான் கூப்பிட்டேன். ஃபேண்டாஸ்டிக், வெல் பிளேட். சரி ஓகே வெல் பிளேட். ஓகே பை 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 பை. பை. என்ன சரி சொன்னா தலைவரே, நான் அப்படியே இப்ப மேட்ச் ஆட போறேன். என்னது சொல்லுங்க. பரவாயில்ல, சொன்னா போனா விடு. 6 லட்சம் உண்மையா தான் செலவு பண்ணிருக்குது. ஜாலியா ஆமா, சொன்னோம்ல ப்ரோ. அது அதான். காமெடி என்ன தெரியுமா? ஆ. நான் இப்ப சொல்றேன். எனக்கு 25,000 rupees கமிஷன். அதுக்கா தோக்கறதுக்கு நீ தோக்கறதுக்கா? அப்படி ஆனா, இல்ல, தோக்குறதுக்கு இல்ல. அவங்க பாப்புலாரிட்டி போட்டாங்க தெரியுமா? ஆமா. அவன் என் ஃப்ரெண்டு. அவன்கிட்ட நான் சொல்லிட்டேன், நீ எப்படி எனக்கு எதிராக நீ பாப்புலாரிட்டி போட சண்டை போட்டா அவன்கிட்ட. ஆ. அவன் போய் எனக்கு வந்து ப்ராஃபிட்ல 50-50 சொல்லி 1000 போட்டு விட்டுட்டான். சரி சூப்பர் வெரி குட். போயிட்டோம் சந்தோஷமா போயிட்டோம். இந்த பேட்டில் சந்தோஷம். ஜெயிச்சு ஒண்ணுக்கு ஒன்று ஈக்குவல் ஆக்கிடு எப்படியாச்சும். விட்டுறாத ஓகே ப்ரோ, சரியா? போயிட்டு வரேன். பாய்டா. பை ப்ரோ. என்ன ப்ரோ எல்லாம் ஈகோ ஃபைட் போட்டுக்கிறாங்க? வாட் இஸ் திஸ் கேஸ்? வாட் இஸ்